இந்த காலை நம்முடைய வேத தியானத்திற்காக 37ஆம் சங்கீதம் Psalm 37 and I'm going to read verse 23. 37ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். The steps of a good man are ordered by the Lord, and he delighteth in his way. மறுபடியும் தமிழிலே வாசிக்கலாம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, praise the Lord. நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோமா? praise the Lord, praise the Lord. This is my Bible. I am what it says I am. I have what it says I have. I can do what it says I can do. I will be taught the word of God. My mind is alert. I will never be the same. In Jesus' name, Amen. The steps of a good man are ordered by the Lord, and he delighteth in his way. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இந்த 37ஆம் சங்கீதத்தின் 23ஆம் வசனத்தின் முதற் பகுதியை கர்த்தர் நமக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற தேவன். God always confirms, the Lord always orders our steps. பலவிதமான வேத மொழிபெயர்ப்புகளை நான் படித்தேன். The Message Bible இப்படியாக சொல்கிறது, the ways of a good man are secured and established by the Lord. ஒரு நல்ல மனிதனுடைய வழிகளை கர்த்தர் பாதுகாத்து அதை நிறைவேறும்படியாக அவர் உறுதிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வழிகளிலே மிகவும் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். இந்த 23ஆம் வசனத்தின் 2வது வசனம் அதை தான் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய வழிகளின் மேலே மிகவும் பிரியமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தை கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்காக சபைக்காக கொடுக்கும் பொழுது இதை ஒரு வித்தியாசப்பட்ட விதத்திலே இதை தியானிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். அந்த செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The steps of a good man are ordered by the Lord. அதை வேறு விதத்திலும் நாம் சொல்லலாம். The steps of a good man and the stops of a good man are ordered by the Lord. ஒரு நல்ல மனுஷனுடைய படிகளையும் ஒரு நல்ல மனுஷனுடைய நிறுத்தங்களையும் கர்த்தர் கவனித்து உறுதிப்படுத்துகிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்முடைய வழிகளின் மேல் அவர் மிகவும் சிந்தனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாதைகளிலே அவருடைய கண்கள் மிகவும் பிரியமாக இருக்கிறதாம். ஒவ்வொரு நாளும் நாம் நடந்து அவருடைய சொற்களை கேட்டு நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் அதை கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் வழிகள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வழிகள், நம்முடைய எதிர்காலத்திற்குரிய வழிகளை நாம் சிந்தித்து அதிலே நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதை உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். அதை அவர் என்ன செய்கிறாராம்? He orders it. அதை அழகாக படிப்படியாக நமக்கு உறுதிப்படுத்துவார். அந்த உறுதிப்படுத்துவார் என்ற வார்த்தைக்கு இன்றைக்கு நான் இன்னொரு விளக்கத்தை கொடுத்து நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவராகிய தேவன் சில நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய பாதைகளையும் வழிகளையும் தடுத்து நிறுத்துகிறார். Sometimes God causes a hindrance in our ways so that the hindrance become a blessing to us.
இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கும் கர்த்தருடைய செய்தி, when God's hindrance becomes a blessing for us. ஆண்டவர் நமக்கு தடுத்து நிறுத்தும் வழிகளை ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றி தருகிறார். தடுத்து நிறுத்தும் வழிகள் ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கையிலே மாறும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், பிரைஸ் தி லார்ட். மீகா 2ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். The breaker goes before you. அவருடைய பெயர் தடைகளை உடைக்கிறவர். பிசாசுகளும் சூழ்நிலைகளும் ஜனங்களும் கொண்டு வருகிற தடைகளை அவர் உடைக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் ஒரு சத்தியம் என்னவென்றால், சில நேரத்தில் கர்த்தரே நம்மை தடுத்து நிறுத்துகிறார். ஆமென். சில தடைகளை ஆண்டவரே நமக்கு கொண்டு வந்து நாம் ஆபத்துக்குள்ளாக சிக்காதபடி, நாம் நம்முடைய வழிகளிலே பிசகாதபடி கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தடுத்து நிறுத்துகிறார். அப்படிப்பட்ட தடைகள் சில நேரத்தில் வரும்பொழுது, ஆண்டவரே இந்த தடையை உடையும் என்று நாம் ஜெபிக்க அவசியமில்லை. ஏனென்றால் அது ஆண்டவர் கொண்டு வந்த தடை, அது அவர் நீக்கும் வரை அது நம்முடைய வாழ்க்கையிலே நீங்காது. இந்த சத்தியம் உங்கள் இருதயத்திலே பதிக்கும்படியாக நான் மறுபடியுமாக சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து தடுத்து நிறுத்தும் சில காரியங்கள் நாம் ஜெபித்தாலும் அது அகன்று போகாது. காரணம், அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் வரை ஆண்டவர் அந்த காரியங்களை தடுத்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படிப்பட்ட தடைகளை கொண்டு வருவார்? சில காரியங்கள் தாமதமாகி கொண்டே இருக்கின்றன. சில காரியங்கள் எனக்கு ஏமாற்றத்தை கொண்டு வருகின்றன. சில காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆனால் தடைகள் இருக்கிறது. ஏதோ ஒரு தடை கற்கள் தடுத்து நிறுத்தும்படியாக நான் உணர்கிறேன். நீங்காத தடைகள் அநேக நாள் இருந்தால் சில நேரத்தில் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துகிறார். ஆமென். இதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இதை செய்கிறவர் ஆண்டவராகிய தேவன். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், ஒரு நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அந்த வழிகளையும் பாதைகளையும் அவர் உறுதிப்பட்டால் ஒழிய நம்மால் முன்னேறி செல்ல முடியாது. ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தடுக்க தான் செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். இன்றைக்கு வேதத்திலிருந்து நான் தியானித்த காரியங்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். காரணம் என்னவென்றால், சில நேரத்தில் அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் இல்லாமல் இருக்கின்றன. சில நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? சில கதவுகளை அவர் யாரும் திறவாதபடி அவர் பூட்டுகிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. ரெவலேஷன் 3:7, யாரும் சில கதவுகளை திறக்காதபடி அவர் பூட்டி விடுகிறார். ஏன்? நம்முடைய நன்மைக்காக. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் இந்த கதவை அடைத்து வைத்திருக்கிறார், இது பெரிய தடையாக எனக்கு இருக்கிறது என்றால், சில நேரத்திலே உங்களுடைய என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்காக அவற்றை நமக்காக தடை செய்து வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட தடைகளை கர்த்தர் கொண்டு வருகிறார்? எந்தெந்த சூழ்நிலைகளிலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்களிலே கர்த்தர் தடைகளை கொண்டு வருகிறார், அதை தான் இன்றைக்கு நம்முடைய நன்மைக்காக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். In what ways God brings hindrances in our life? 5 காரியத்தை நான் சீக்கிரமாக வசனங்களை வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். Let me place before you those 5 hindrances that God brings for our blessing. Today's message is when God's hindrance become a blessing. ஆண்டவருடைய தடைகள் நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. Number 1, God brings hindrance in our direction.
Number 2, God brings hindrance in our disposition. Number 3, God brings hindrance in our declaration. Number 4, God brings hindrance in all our delays. And finally, God brings hindrances in all our deviations. தமிழிலே சொல்லுகிறேன், ஆண்டவர் எப்படி தடைகளை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். முதலாவதாக நம்முடைய திசை, நம்முடைய டைரக்ஷன், நம்முடைய திசையில் தடுத்து நிறுத்துகிறார். இரண்டாவதாக நம்முடைய தன்மையிலே அவர் தடுத்து நிறுத்துகிறார் சில காரியங்களிலே. மூன்றாவதாக நாம் தெரிவிப்பதிலே அவர் தடைகளை கொண்டு வருகிறார். நான்காவதாக தாமதத்தில் அவர் தடுத்து நிறுத்துகிறார். கடைசியாக திசை மாறி செல்லும் பொழுது கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். இந்த 5 காரியங்களும் வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டும் பொழுது அதை நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம். All the obstructions become orchestrations of God. அவருடைய தடைகள் எல்லாம் அவருடைய வழிகளாக அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒரு காதிலே இல்லை என்று சொல்லும் பொழுது மறு காதிலே அவர் சொல்லுகிறார், எனக்காக நீ காத்திரு. முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம், Acts of the Apostles chapter 16, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் தடுக்கும் முதல் காரியத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். Acts of the Apostles chapter 16 and verse 6 and verse 7 உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அவர்கள் பிர்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். 6ஆம் வசனத்திலே இந்த வார்த்தையை தமிழிலே நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுகிறார். The Lord hindered them, suffered them not to proceed forward. பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் ஊழியத்துக்கு பிரயாணமாக அவர்கள் கப்பலிலும் நடைபாதையிலும் பயணம் செய்கிறார்கள். ஆண்டவர் அவர்கள் ஊழியத்து நிமித்தமாக பிரயாணம் செய்து வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தடை பண்ணினார். இந்த தடைகள் பிசாசு கொண்டு வருகிற தடைகள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற தடைகள். இவங்களுடைய டீம் பவுல், சைலஸ், பால், சைலஸ் அண்ட் டிமோத்தேயு, லூக்காவும் கூட இருக்கிறார். இவங்க 4 பேரும் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். இப்போ 6ஆம் வசனம் பாருங்க, அவர்கள் என்ற வார்த்தை இருக்கு. அவர்கள் என்றால் they are a team. 7ஆம் வசனம் கடைசி பகுதி, ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாது இருந்தார். They had a wish to go and preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர்களுக்கு மிகுந்த ஒரு விருப்பம் இருந்தது. அவர்கள் மறுபடியுமாக நாம் போய் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிப்போம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தடையை கொண்டு வருகிறார். இந்த முதல் குறிப்பை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். The Lord brings hindrance sometimes in our direction. நாம் ஒரு திசையை நோக்கி போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலைகளிலும் நம்முடைய எதிர்காலத்திலும் ஒரு டைரக்ஷன், நான் இந்த திசையில் தான் பயணிக்க வேண்டும், என்னுடைய தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று நாம் கடந்து செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பவுலுடைய அவருடைய குழுவின் ஆசீர்வாதத்திற்காக அவர் என்ன செய்தார்? தடை செய்தார். நன்றாக கவனியுங்கள். நம்ம மனதில் நாம் எப்பொழுதும் என்ன யோசிக்கிறோம் என்றால், ஓப்பன் டோர்ஸ் மீன்ஸ் சக்சஸ். கவனிக்கிறீங்களா? we measure success only by open doors. கதவு திறந்துருச்சா? praise the Lord.
ஆண்டவர் பாருங்க நமக்கு இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், சக்சஸ் இஸ் நாட் ஒன்லி ஓப்பன் டோர்ஸ், சம்டைம்ஸ் சக்சஸ் இஸ் ஆல்சோ க்ளோஸ்டு டோர்ஸ். எப்பொழுதுமே நமக்கு வழி திறந்துக்கிட்டே இருக்கணும்னு நம்ம யோசிக்க அவசியம் இல்லை. ஆண்டவருடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் க்ளோஸ்ட் தேர் பாத், அவருடைய வழிகளை கர்த்தர் மூடினார். அதை தருணங்களாக அவர்களை பார்த்தார்கள். they saw it is an opportunity, எனக்கு ஒரு தருணம் வந்துவிட்டது. ஆனால் they were very premature opportunities. இன்னும் அந்த தருணம் அவர்களுக்கு எட்டவில்லை என்பது அவர்களுக்கு புரியவில்லை, ஆண்டவருக்கு அது புரிந்திருந்தது. சரி, அப்போ இந்த தடையை நம்முடைய வாழ்க்கையிலே, நான் ஒரு திசையிலே செல்கிறேன், ஐ எம் கோயிங் ஆன் அ டிரெக்ஷன், how will I know that God is hindering me? எனக்கு இதில் ஒரு தடை, ஆவியானவர் கர்த்தரே தடை பண்ணுகிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? இவர்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள்? இதுதான் நமக்கு மிக மிக முக்கியமான காரியம். தடைகளை கர்த்தர் கொண்டு வரும் பொழுது நம்முடைய திசையை மாற்றுகிறார். 3 காரியத்தை நான் இந்த 6ஆம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறேன். 3 காரியங்கள். முதலாவதாக, இட் வாஸ் அ சிச்சுவேஷனல் ஆப்ஸ்டக்கிள், சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு தடை. அவங்க சூழ்நிலையில ஒரு தடை, சிச்சுவேஷனல் ஆப்ஸ்டக்கிள், சூழ்நிலையில ஒரு தடை வருகிறது. பவுலுக்கு கர்த்தர் கதவை மூடுகிறார். 4 பேர் இருந்தார்கள். 4 பேர் மனதிலும் ஒரு பீஸ்லெஸ்னஸ், அன்ரெஸ்ட், சமாதான குறைவு இருந்தது. இரவு தூங்கினார்கள், காலையில் எழும்பினார்கள், எனக்கு என்னமோ சூழ்நிலை சரியாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருவர் சொன்னார், எனக்கும் அப்படி இருக்கிறது, ஐ டோன்ட் ஃபீல், சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. ரெண்டாவது பாருங்க, they were not only seeing the situational obstacle, they were very sensitive to the obstruction. தடை வரும்பொழுது ஆவியிலே அதற்கு மிகவும் உணர்வுள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். ஒரு தடை வருகிறது என்ற ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு வரும்போது அந்த உணர்வுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். we should not overtake that. நமக்குள்ளாக சில மனதிலே அது எனக்கு சரியா படலைன்னு வரும்பொழுது அங்கே நாம் நிறுத்திட வேண்டும். அதை மேற்கொண்டு நாம் செய்யக்கூடாது. ஆவியானவர் நமக்குள்ளாக அந்த சின்ன சின்ன உணர்வுகளை கொண்டு வருவார். மூன்றாவது பாருங்க, ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டேஷன். அவங்க ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே அவர்கள் அங்கே நின்றார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் லூக்கும் அவர்கள் புறப்பட்டு செல்லும்போது ஒரு தடை வருகிறது. நாங்கள் ஆசியாவுக்கு செல்ல வேண்டும், எருசலேமிலிருந்து ஆசியாவுக்கு வலதுபுறமாக செல்ல வேண்டும் என்று இருக்கும்பொழுது ஆண்டவர் தடை பண்ணினார். அவர்கள் கர்த்தருடைய தடையை, சூழ்நிலையை பார்த்தார்கள், ஆவியிலே உணர்ந்தார்கள். ஆவியானவர் நடத்துவது போல அமைதியாக இருந்தார்கள். அன்று இரவிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் வந்தது. அந்த தரிசனத்திலே மக்கதோனியா என்ற ஒரு பட்டணம், ரோமாபுரியிலிருந்து, இத்தாலியிலிருந்து ஒருவர் பேசுகிறார். எங்களிடத்தில் நீங்கள் வாருங்கள். 9ஆம் வசனம், ராத்திரியிலே பவுல் ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. லுக் அட் த ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டேஷன். ஆண்டவர் அவர்களை எப்படி நடத்தினார். தடை பண்ணி அங்கே அவர்களை நிறுத்தவில்லை. ஆண்டவர் அடுத்த வழி நடத்துதலை கொடுத்தார். அவர்கள் வலதுபுறமாக கிழக்கு திசைக்கு நேராக போவதற்கு பதிலாக கர்த்தர் அவர்களை மேற்கு திசையாக மக்கதோனியாவுக்கு கொண்டு போனார். ஹல்லேலூயா. God is changing their direction. திசையை தடை செய்து கர்த்தர் மாற்றுகிறார். அருமையான சகோதர சகோதரியே, இந்த வார்த்தைகளை இந்த காலையிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, சில நேரத்தில் நாம் எடுத்த முயற்சி, நாம் எடுத்த வேலைகள், நாம் எடுத்த காரியங்கள் தடைப்பட்டு நின்றால், ஒருவேளை கர்த்தர் நம்முடைய டைரக்ஷன், நாம் எடுத்திருக்கிற திசையை கர்த்தர் தடை செய்து
நீ மக்கதோனியாவுக்கு போ என்று சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரம் மேற்கொண்டு வாசிக்கும் பொழுது லீதியாளை கர்த்தர் ரட்சித்தார். அந்த பட்டணத்திலே ஒரு மந்திரவாதியை கர்த்தர் ரட்சித்தார். அந்த பட்டணத்திலே அந்த சிறை கைதியை, சிறைச்சாலை அந்த இன்சார்ஜை கர்த்தர் ரட்சித்தார். 3 ஆத்துமாக்களை கொடுத்தார். மறுபடியுமாக ரொட்டீனாக அவர்கள் ஆசியாவுக்கு செல்லாமல் ஆண்டவர் தடையை அவர்கள் உணர்ந்தபடியால் கர்த்தர் புது ஊழியத்தையும் புது இடங்களையும் கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் புது புது காரியங்களை அவர் தரும்படியாக அவர் என்ன செய்கிறார்? He always hinders us. What does he hinder? He hinders our direction. நம்முடைய டைரக்ஷனை சில நேரத்தில் அவர் தடை செய்கிறார். எதற்காக? ஆசியாவுக்கு மட்டும் நீ போக வேண்டாம். நீ எங்கே போக வேண்டும்? மக்கதோனியாவுக்கு போக வேண்டும் பவுலே. பிரதர், சிஸ்டர், ஒருவேளை போன வாரத்தில் இப்படி ஒரு தடை இருந்ததா? தடை ஒன்று வந்துடுச்சு. 2 நாள் நான் உபவாசம் பட்டு ஜெபம் பண்ண போகிறேன். இந்த தடையை பிசாசு எடுக்கணும். 2 நாள் உபவாச பிறகு தடை அப்படியே தான் நிற்குது. இந்த தடை அப்படியே நிற்கும் போல நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் அந்த தடை உங்களை விட்டு கடந்து போகும். கர்த்தர் தடையை எடுத்து விடுவார். ஏனால் தடையை வைத்தவர் கர்த்தர். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது, நான் என் நடைகள், நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை வைத்திருக்கிறார். லெட் மீ ஸ்பிரிச்சுவலி பி சென்சிட்டிவ் டு தட். ஆவிக்குரிய விதத்தில் நான் என் இருதயத்தில் அதை உணர வேண்டும். ஒருவேளை உங்கள் எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம். வாட் இஸ் த டைரக்ஷன் யூ ஆர் டேக்கிங்? எந்த திசையை நோக்கி என் வாழ்க்கை செல்கிறது? ஆண்டவர் கொண்டு வருகிற தடைகளை நாம் சூழ்நிலையிலே அறிந்து கொண்டு அதை அவர்கள் என்றிருக்கும்போது 4 பேரோடு கூட அதை ஆலோசித்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். He brings hindrance in our direction so that he will give more souls for Paul. இதுதான் முதல் தடை. நம்முடைய திசையிலே கர்த்தர் தடைகளை கொண்டு வந்து நம்முடைய திசையை அவருடைய சித்தத்தின்படியாக மாற்றுகிறார். 2வது தடை, கர்த்தர் கொண்டு வருகிற தடையை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 25ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 35, and I'm going to read 2 verses. முதலாவதாக 39ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு பிறகு 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேதம் இருந்தால் நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது, என் நிந்தையின் வாழ்க்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லெட் மீ ரீட் இட் அகைன். மறுபடியும் வாசிக்கிறேன். பொல்லாப்பு செய்யும்படிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 33ஆம் வசனம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. 33, 39ஆம் வசனத்தில் தடை என்ற வார்த்தையை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு தடையை கொண்டு வருகிறார். God brings a hindrance. இந்த 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தினுடைய சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். தாவீது இந்த அதிகாரத்திலே சவுலுக்கு பயந்து இங்கும் அங்குமாக ஒளிந்து கொண்டிருக்கிறான். போராடி சண்டையிட்டு கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் மிகவும் தாகமும் பசியும் உண்டாயிற்று. அந்த நாட்டிலே கர்மேல் மகனேம் என்ற ஒரு நாட்டிலே நாபால் என்ற ஒரு செல்வந்தன், மிகவும் பணக்காரன். அவனிடத்தில் ஆடு மாடுகள், அவனிடத்தில் ஏகப்பட்ட சுதந்திரத்தை வைத்திருந்தான். தாவீது என்ன செய்தான்? நம்ம எல்லாருக்கும் மிகவும் பசியாக இருக்கிறது, நீ என்ன செய்ய வேண்டும்? நாபால் அங்கு தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், நீ போய் அவன்கிட்ட ஒரு உணவை கொண்டு வா என்று தாவீது தன்னுடைய பாய்ஸ், தன்னுடைய சோல்ஜர்ஸ், தன்னோடு இருந்தவர்களை அனுப்புகிறான். இவங்க எல்லாரும் நாபால் கிட்ட வருகிறார்கள்.
நாபாலிடம் வந்து சொல்லுகிறார்கள், இப்படியாக தாவீது எங்களை அனுப்பினார், ஒரு காலத்திலே உன்னுடைய ஆடுகளை நாங்கள் எல்லாரும் பாதுகாத்தோம், இப்போ எங்களுடைய லீடர் தாவீதுக்கு ஏதாவது உன் கையினால் ஆகக்கூடிய காரியத்தை, இப்படியே சொல்லுகிறார், உன்னுடைய கையினால் என்ன ஆகுமோ அந்த ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று இவர்கள் வந்து நாபாலிட கேட்கிறார்கள். அதற்கு நாபால் சொல்லுகிறார், யார் அந்த தாவீது? ஹூ இஸ் டேவிட்? ஈசாயின் குமாரனாகிய தாவீது யார்? என்னுடைய ஆகாரத்தை தாவீதுக்கு கொடுக்க வேண்டுமா? அதெல்லாம் தர முடியாது. இவன் ஒரு மூர்க்கமுள்ள ஒரு மனிதன். இவர்கள் என்ன செய்கிறார்கள், நாபால் சொன்னதை கேட்டு போய் அப்படியே தாவீதுகிட்ட சொல்லுகிறார். தாவீதுகிட்ட சொன்ன உடனே தாவீதுக்கு வந்தது பாருங்க, இங்க வந்துடுச்சுக்கோ. உடனே சொன்னா, எல்லாரும் பட்டயத்தை எடுங்க, 400 பேர், 400 பீப்புள், போய் அவனை முடிச்சுட்டு வந்துடுவோம். யாரு? தாவீதுக்கு கோபம், அவ்வளோ கோபம் வருகிறது. அந்த கோபத்தோடு கூட தாவீது புறப்பட்டு செல்லும் பொழுது, நாபால் ரொம்ப கோபக்காரன் தான், அவங்க மனைவி ரொம்ப பொறுமையானவங்க. நிறைய பேர் அப்படி இருக்காங்களே, ஆப்போசிட்டாக கூட இருக்கு. அப்போது அபிகாயில் என்ன செய்கிறாள், நிறைய உணவுகளாம் எடுத்துக்கொண்டு, நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம், எல்லா உணவுகளையும் எடுத்துக்கொண்டு தாவீதை சந்திக்க ஒரு கழுதையின் மேல் வரும்பொழுது அவள் வந்து தாவீதோடு பேசி யோசனைகளை சொல்லுகிறாள். 33ஆம் வசனம், நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நீ மட்டும் வரலனா நான் நாபாலை கொன்றிருப்பேன். அதான் 39ஆம் வசனத்திலும் தாவீது சொல்லுகிறார், நான் பொல்லாப்பு செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை தடுத்தார். நான் குறிப்பை சொல்லுகிறேன், God brings hindrance in our disposition. சில நேரத்தில் நம்முடைய மனித தன்மையிலே கர்த்தர் தடைகளை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் தடையை கொண்டு வந்து நம்ம கிட்ட இருந்தே நம்ம காப்பாற்றுகிறார். God saves us from ourselves. தாவீதுக்கு அங்கே உணவு பிரச்சனை இல்லை. தாவீதுக்கு அந்த இடத்துல நாபால் எனக்கு எதுவும் தரன, அது ஒரு பிரச்சனை இல்லை. எங்கு வேணாலும் தாவீதுக்கு உணவு கிடைக்கும். ஆனால் தாவீதுக்குள்ள இருந்த இன்னொரு தாவீது யாருன்னா கோபம். அந்த கோபத்தில் தாவீது என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியல. எல்லாம் பட்டயத்தை எடுங்க, ஒரு நாபாலுக்கு 400 பேர், அப்புறம் 200 பேர் போறாங்க. அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். தாவீது பொல்லாப்பு செய்திருப்பான், தாவீது நாபாலை கொன்றிருப்பான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தாரா, நல்ல மனுஷனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறார். தாவீது ஒரு நடையை உறுதிப்படுத்தினான். தாவீது தன் இருதயத்தில், இப்போதே நான் சென்று என் கோபத்திலே நான் நாபாலை கொல்ல போகிறேன் என்று சொல்லும்பொழுது, ஆண்டவர் தாவீது பாவம் செய்யாதபடி, கோபத்திலே பொல்லாப்பு செய்யாதபடி கர்த்தர் தாவீதை தடுத்தார். எத்தனை முறை கர்த்தர் நம்மை தடுக்கிறார். ஆண்டவர் எத்தனை முறை நம்முடைய கோபத்திலிருந்து கர்த்தர் நம்மை தடுக்கிறார். இந்த இடத்துல நேச்சுரலி தாவீதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக கோபம் இருந்தது. அவன் பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்று அவன் நினைப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அநேக நேரத்தில் தப்பான முடிவுகள், பல காரியங்களை செய்வது எப்போ செய்வோம்? ரொம்ப கோபமாக இருக்கும்போது. சில பேர் வந்து அதில் கிஃப்டடாக இருப்பாங்க. அவங்க கோவப்படுறதே ஒரு வரமாக இருக்கும். எப்போ கோவப்படுவாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அது சில பேருக்கு உயிர் போகும் வரை, சாகிற வரைக்கும் அந்த கோபத்தோடு தான் அவங்கள அடக்கம் பண்ணணும். சில பேர் அவ்வளோ கோவப்படுவாங்க, வீட்டில் கோவப்படுவாங்க. தாவீதுக்கும் அப்படிப்பட்ட கோபம் வந்தது. ஆனால் வேதம் பாருங்க, கோபப்படுறதை பற்றி தப்பாக சொல்லவில்லை. நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் தான் வேதம் சொல்லுகிறது. Anger is an emotional design God has kept inside us. தவறான காரியங்கள் நடக்கும் பொழுது நீதியாய் கோபப்படுவது நல்லதல்ல. ஆண்டவரே நீதியோடு கூட கோபப்பட்டார் என்று வாசிக்கிறோம். இயேசுவே அந்த தேவாலயத்திலே அவர்கள் எல்லாம் விற்கும்போது அவரும் கோபப்பட்டார். ரைச்சியஸ் ஆங்கர் அவருக்குள்ளாக இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய கோபத்திலும் நம்முடைய உக்கிரத்திலும் பாவம் செய்து விடக்கூடாது, தவறான முடிவுகளை எடுத்து விடக்கூடாது. அப்படிதானே?
நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், அதிகமான பேர் பல வருஷங்கள் கழித்து யோசிப்பார்கள், அன்றைக்கு என் கோபத்தில் நான் எடுத்த முடிவினால் இன்றைக்கு நான் கஷ்டப்படுகிறேன். Because I took a wrong decision while I was very, very, very angry. அப்போ தாவீதுக்கு வந்த கோபம் எப்படிப்பட்ட கோபம்? இந்த கோபத்தை கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். தாவீதை பொல்லாப்பு செய்யாதபடி கர்த்தர் அவனுடைய தன்மையை மாற்றினார். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு கர்த்தர் ஒரு தடையை கொண்டு வருகிறார். எந்த தடை என்றால், சில நேரத்தில் நம்ம தப்பு செய்ய வைக்கும் நம்முடைய தன்மையை கர்த்தர் தடுக்கிறார். ஆழமான சத்தியம் உங்கள் இருதயத்திற்குள்ளாக செல்வதாக, நாம் பொல்லாப்பு செய்ய நமக்குள்ளாக ஒரு தன்மை இருக்கும் பொழுது ஆண்டவர் அபிகேலை போன்ற ஆலோசகர்களை கொண்டு வந்து நம்முடைய கோபத்தை தணித்து பொல்லாப்பு செய்யாதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அன்றைக்கு நாபாலை தாவீது கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பழி உண்டாயிருக்கும், இரத்த பழி அவனுடைய கையிலே வந்திருக்கும். இந்த கோபம் குறித்து நான் அநேக சிந்தனைகள் இருக்கிறது, என்னால் நான் பேச நமக்கு நேரம் இல்லை. சில நேரத்தில் இந்த கோபம் சின்ன ஸ்பார்க் மாதிரி ஒரு நமக்குள்ளாக வரும். இது வர்றதுக்கு காரணம் இந்த டேவிட்டோடு இருந்தவங்களை தான் சொல்லணும். அவன் சொன்னதை போய் அப்படியே சொன்னாங்க. சில நேரத்தில் கோபப்படுறதோடு கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. என்ன பேசுகிறீங்க? பிகாஸ் வி ப்ரோவோக் பீப்புள். கோபப்படுத்தி விடுவார்கள். சில பேர்கிட்ட கேட்டிருப்பேன், பிரதர் ஏன் கோபப்பட்டீங்க? நான் எங்கே கோபப்பட்டேன், ஏன்னா கோபப்பட வச்சுட்டாங்க, எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த கோபம் எவ்வளோ பொல்லாதது பாருங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபை இன்றைக்கு தருகிறார். உங்களுடைய வழிகளை கர்த்தர் பொல்லாப்பு செய்யாதபடி கர்த்தர் உங்களை தடுத்து நிறுத்துவார். ஆமென். நல்ல ஆலோசனைகளை நாம் அந்த நேரத்தில் நாம் கேட்க வேண்டும். நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். கோபம் வரும்பொழுது எதுவுமே பேசாதீங்க. நேராக தனியாக ஒரு இடத்துல போய் சைலண்ட்டாக உட்காந்துருங்க ஒரு 10 நிமிஷம். அப்போ அந்த கோபம் இறங்கின பிறகு அப்போ நம்ம நினைப்போம், நல்ல வேலை தனியாக ஒரு இடத்துல வந்துட்டோம், எதுவுமே செய்ய முடியல. ஏன்னால் கோபப்படும்போது நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய கிரியைகளும் வெளியே வரும்போது அநேகரை அது காயப்படுத்தி விடுகிறது. அவங்க தப்பாக எடுக்கலைன்னா பிரச்சனை இல்லை, அவங்க அந்த வார்த்தைகளை காயமாக எடுத்தார்களாம், அது வடுவாக மாறி வாழ்க்கை முழுவதும் அவங்க வாழ்க்கையிலே காயமாக இருக்கும். ஏன்? அந்த நிமிஷத்திலே வந்த கோபம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். God will bring a hindrance in your disposition. அந்த கோபம், அந்த பொல்லாப்பு செய்யும் அந்த உணர்வை கர்த்தர் என்ன செய்தாராம்? தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தடுத்தார். இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சுபாவத்தை மாற்றுவார். பிலீவர்ஸ் சாப்பலுக்கு வரும்பொழுது ஆண்டவர் எதை மாற்றுகிறாரோ நம்ம சுபாவத்தை மாற்றணும். ஆமென். இங்கே எத்தனை பேர் கோபப்படுவீங்க நான் கேட்க விரும்பலை. எல்லா நேரத்திலும் எப்போ வேணால் நமக்கு கோபம் வரும். ஆனால் கோபம் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அநீதி நடக்கும்போது நமக்கு கோபம் வரதான் செய்கிறது. நம்மை மற்றவர்கள் தவறாக ட்ரீட் பண்ணும்பொழுது, அவமதிக்கும் போது நமக்கு கோபம் வருகிறது. பெரியவர்களை விட சின்னவர்களுக்கு ரொம்ப கோபமே வருகிறது. அதனால் அந்த கோபத்தின் காரியத்தை வேரிலே நாம் அதை கிள்ளி எறிய வேண்டும். ஏனென்றால் காயின் கோபப்பட்டபடியால் ஆபேலையே கொன்று விடுகிறான். அவன் கர்த்தர் மேலே கோபப்பட்டான் என்று வேதம் இருக்கிறது. முகநாடி வேறுபட்டது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய பொல்லாப்பு செய்யாதபடி கர்த்தர் நம்மை தடுத்து நிறுத்துவாராக. மூன்றாவது சூழ்நிலை, the third hindrance that God brings. எண்ணாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம், Numbers chapter 24. எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Numbers chapter 24 and verse 11. எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன், நீ கனமடையாதபடிக்கும் கர்த்தர் தடுத்தார் என்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் பீலயாம் தீர்க்கதரிசியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த 23, 24ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சில காரியங்களை தடுத்தார். God brought an hindrance. இதை எப்படி சொல்லலாம் என்றால், the Lord
brought hindrance to the declarations of Balaam the prophet. பீலையாம் தீர்க்கதரிசி தன்னுடைய வாயினால் சொல்லுகிற சாபத்தை கர்த்தர் தடுத்தார். இந்த என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தின் சூழ்நிலையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிலருக்கு தெரியும் நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது மோவாப் ராஜா ஒருவர் இருந்தார். அந்த மோவாப் ராஜாவுக்குடைய பெயர் பாலாக் ராஜா. இந்த பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வெற்றியெல்லாம் கண்டுவிட்டு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மையும் வென்று விடுவார்கள், these Israelites will also destroy us, மோவாபில் அழித்து விடுவார்கள் என்று எண்ணி ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டார். அவருக்கு பெயர் பீலையாம் தீர்க்கதரிசி, பேலம் த ப்ராஃபட். பீலையாம் தீர்க்கதரிசியை அழைத்து, 2 காரியத்தை உனக்கு தருவேன், எனக்காக இஸ்ரவேலை நீ சபிக்க வேண்டும். என்ன 2 காரியங்கள்? பணமும் பதவியும், மோஸ்ட் டேஞ்சரஸ், மணி அண்ட் ஃபேம். இந்த 2த்தையும் நான் உனக்கு தரேன், பணமும் தருகிறேன், உனக்கு பதவியும் தருகிறேன் என்று வாக்கு பண்ணி பீலையாம் தீர்க்கதரிசியை கொண்டு வந்து, இஸ்ரவேல் ஜனங்களை நீ எனக்காக சபிக்க வேண்டும். அப்போ பீலையாம் தீர்க்கதரிசியை 3 முறை 3 இடத்திற்கு கொண்டு போய் காட்டுகிறார். இங்கே பாரு, இவ்வளோ பெரிய ஜனம் வருகிறது, இவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நீ எனக்காக இவர்களை சபிக்க வேண்டும். காரணம், நீ சபித்தால் அவங்க சபிக்கப்படுவாங்க, நீ ஆசீர்வதித்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். If you bless them, they will be blessed. If you curse them, they will be cursed. அப்போ பீலையாமுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு 2 காரியம் வரப்போகிறது. எந்த மனுஷனுக்கும் இது ஒரு பெரிய சோதனை, பணமும் பதவியும். ஆமென். ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை அழிக்கணும்னா, ஒரு மனிதனை அழிக்கணும்னா நம்ம அழிக்கவே தேவையில்லை. 2 மாத்திரம் கொடுங்க, அவனுக்கு நிறைய பணம் கொடுங்க, நல்ல பதவி கொடுங்க, அவனே அழித்து கொள்வான். ஒரு மனிதன் தன்னை அழித்து கொள்கிறான் என்றால் பணமும் பதவியும் அவனை அழித்துவிடும். 2யும் இந்த பாலாக் ராஜா தருவேன் என்று சொல்கிறார். ஐ வில் கிவ் யூ மோர் மணி, ஐ வில் கிவ் யூ மோர் ஃபேம். 3 முறையும் அவன் ஆண்டவருடைய ஜனங்களை சபிக்க வரும்போது 2 காரியத்தை கர்த்தர் தடையாக கொண்டு வந்தார். இதை நான் சொல்ல விரும்புகிறேன். There are 2 important things that brought as a hindrance to Balaam the prophet. Number 1, God brought a divine lock and God brought a divine language. அவனுடைய வாய்க்கு கர்த்தர் ஒரு தெய்வீக பூட்டு ஒன்று போட்டுட்டாரு. 2வது, அவன் வாயில பேசுகிற வார்த்தைகளை தெய்வீகமாக ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். சபித்து விடுகிறேன் என்று வருகிறான், கர்த்தர் போவேனாம் என்று தடுத்தார், கழுதையை வைத்து தடுத்தார். எல்லா தடைகளும் மீறி வருகிறார், ஆண்டவர் ஓப்பனாக தடுக்கல, வழியை தடுத்தார், நமக்கு நன்றாக தெரியும். அப்பொழுது அந்த கழுதை வாயை திறந்து பேசினது. இதெல்லாம் தாண்டி எல்லா தடையும் தாண்டி வருகிறார். எது? எனக்கு பணம் கிடைக்க போகிறது, எனக்கு புகழ் கிடைக்க போகிறது, நான் சபிக்க போகிறேன், ஐ அம் கோயிங் டு கர்ஸ். இவர் வந்த உடனே வாயை திறந்து பேசுகிறார். ஆண்டவர் ஆசீர்வதித்த ஜனங்களை நான் சபிக்க முடியாது. இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இவர் என்னதான் டிக்ளரேஷன், கர்ஸ், சாப வார்த்தைகளை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அவருடைய வாயிலே ஒரு பூட்டை போட்டு விட்டார். எதற்கு பூட்டு? சாப வார்த்தைகள் வெளியே வராதபடி கர்த்தர் பீலையாமின் வாயை தடுத்தார். 2வதாக, ஆண்டவர் அவனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாத வார்த்தைகளை வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இது நமக்கும் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? உங்கள் மேல் எந்த சாப வார்த்தைகளும் பலிக்காதபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க என்ன சபிக்கிறாங்க, அவங்க என்ன தப்பா சொல்றாங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய வழிகளை கர்த்தர் எப்படி உறுதிப்படுத்துகிறார்? சாபத்தின் வார்த்தைகள், பீலையாமின் சாபத்தின் வார்த்தைகளை கர்த்தர் தடுத்து ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு அநேகர் நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சாப வார்த்தைகள் நிறைவேறுகிறதா? ஆண்டவர் என்னை சபித்து விட்டாரா? நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே பீலேயாமின் துஷ்ட மனிதர்களுடைய சாபத்தின் வார்த்தைகள் ஒன்றும் பலிக்காதபடி ஆண்டவர் தடுத்து விட்டார். தெளிவாக ஒரு சிலருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கடந்த வாழ்க்கையிலே இருக்கிற சாப வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் பலிக்காது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை தருகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் பிசாசு தெரிவிக்கிற வார்த்தையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து சாபத்தை நமக்கு இன்றைக்கு தடுத்து நிறுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஆமேன். நான்காவது தடை பாருங்கள், கர்த்தர் கொண்டு வருகிற தடை. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 27. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 27. இதிலே 7ஆம் வசனத்தை ஒரு தடையை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கீனித்து பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். அந்த வார்த்தையை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். காற்று எங்களை தடுத்தபடியினாலே. அகைன் பவுலுடைய பிரயாணம். பவுல் இத்தாலியா தேசத்திற்கு செல்கிறார். Paul started traveling. 2-3 கப்பல்களை மாறி செல்கிறார். 2ஆம் வசனம் பாருங்க. அதிரமித்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டுக்கு கரை பிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். 6ஆம் வசனம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதிலே ஏற்றினான். இப்போ கப்பல் மாறி கப்பல், ஒரு வெஹிக்கிள் மாறி இன்னொரு வெஹிக்கிளில் பவுல் பிரயாணம் செய்கிறார். பவுல் என்ன செய்ய வேண்டும்? இத்தாலிக்கு போய் சாட்சி சொல்ல வேண்டும். இத்தாலியிலே போய் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், அவர்களுக்கு எதிராக காற்று அடிக்கிறது. காற்று அடிப்பது என்பது இயற்கையான காரியம், புயல் வருவது இயற்கையான காரியம். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது என்றால், காற்று என்ன செய்ததாம்? அவர்களை தடுத்தது. அதான் 7ஆம் வசனம். wind prevented and hindered them. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாக செல்ல ஆரம்பித்தோம். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால். என்ன காற்று? இந்த காற்றுக்கு பெயர் எதிர்காற்றாய் இருந்தபடியினால். 14ஆம் வசனம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. 18ஆம் வசனம், verse 18. மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால். 4ஆம் வசனம் வாசித்தேன், 14ஆம் வசனத்தை வாசித்தேன், 18ஆம் வசனத்தை வாசித்தேன். பெருங்காற்று, கடுங்காற்று, காற்று மழை. கவனிக்கிறீங்களா? காற்று அடிப்பது ஒன்று, ஆனால் கொஞ்ச நேரத்தில் காற்றோடு என்ன அடிக்கிறது? மழை அடிக்கிறது. பவுல் அங்கே அகப்பட்டு கொண்டான். வாட் இஸ் ஹேப்பனிங்? டிலே. ஆண்டவர் ஒரு காற்றை தடுத்து என்ன செய்தார்? பவுலுடைய பிரயாணத்தை தாமதம் பண்ணினார். அதான் நான் சொன்னேன், God brings hindrance in our delays. That was a very very slow progression. மிகவும் முன்னேற்றத்தில் ஒரு டிலே ஆஃப் ப்ரொக்ரெஷன். இவங்க பாருங்க, இந்த 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் விளக்கி வாசிக்கும் பொழுது ஒரு கப்பல் மாற்றி இன்னொரு கப்பல் ஏறுகிறார்கள். எங்கு போனாலும் காற்று அடிக்கிறது. அவர்கள் கரை ஓரமாக பிரயாணம் செய்தார்கள். அநேகர் அவர்களை எச்சரித்தார்கள். இதெல்லாம் நடக்கும் பொழுது 7ஆம் வசனம் பாருங்க. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் எப்படி சென்றோம்? மெதுவாக சென்றோம். We went very very slowly.
இந்த அதிகாரத்தின் கடைசி ஒரு காரியம், நேரம் இல்லை எனக்கு. இந்த அதிகாரம் 27 44th verse கடைசியில் வாசிக்கிறேன் பாருங்க. எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கடைசியில் போய் சேர்ந்து விட்டார்கள். உயிர் சேதம் எதுவும் ஆகவில்லை. எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். they were able to reach the shore safely. சரி, அப்போ ஏன் கர்த்தர் தடையை கொண்டு வருகிறார்? சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள் என்ன செய்கிறது என்றால், இட் ஸ்லோஸ் டவுன் த ப்ராசஸ். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், நம்முடைய எதிர்காலமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம். இட் ஸ்டார்ட் ஸ்லோயிங் டவுன். வேறு விதத்தில் சொல்ல போனால், ப்ரோக்ரஸ் பிகம்ஸ் டிலே அண்ட் ஸ்லோ. முன்னேற்றத்தை பார்க்கும்பொழுது மிகவும் மெதுவாக இருக்கும். முன்னேற்றத்தை பார்க்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். என்ன, என்னுடைய பயணத்திலே இந்த கப்பல் ஏறினேன், அந்த கப்பல் ஏறினேன், பெருங்காற்று அடிக்கிறது, காற்றோடு மழை அடிக்கிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் பவுலோடு கூட அவ்வப்போது பேசிக்கொண்டே இருந்தார். பவுலே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்கலாம் 36ஆம் வசனம். எல்லாரும் திடமணந்து புசித்தார்கள். அவங்க சாப்பிட்டாங்க, அவங்க அப்பத்தை புசித்தார்கள். சில நேரத்தில் நம்ம லைஃப்பில் சில காரியங்கள் மெதுவாக போனாலும், நீங்கள் எல்லா முயற்சியும் எடுக்கிறீங்க, நீங்கள் அதை குறித்து ஜெபிக்கிறீர்கள், ஆனாலும் அது ஸ்லோவாக போகிறது என்றால் ஸ்பீடப் பண்ணிடாதீங்க. டோன்ட் ஸ்பீட் அப் திங்ஸ், டோன்ட் புஷ் திங்ஸ், பிகாஸ் காட் வில் டேக் யூ ஸ்லோலி. கர்த்தர் மெதுவாக உங்களை கொண்டு செல்வார். என்றால் நீங்கள் வாழ்க்கையில் அடிக்கிற காற்று, அவர் அனுப்புகிற காற்று, அவர்தான் உங்களை மெதுவாக கொண்டு சென்று கடைசியில் என்ன நடக்க போகிறது? நீங்கள் அழகாக தப்பி கரை சேர்வீர்கள். ஆமென். ஆண்டவர் சில தடைகளை கொண்டு வரும்பொழுது இயற்கையாக கொண்டு வருகிறார். இந்த இயற்கையை தாண்டி நாம் செல்ல விரும்புகிறோம். அப்படி செல்ல தேவையில்லை. ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்று, though there is a delay, though there is a disturbance, but I will wait for God's deliverance. ஆண்டவருடைய விடுதலைக்காக நான் காத்திருப்பேன். இப்படிப்பட்ட தடைகள் எனக்கு விரோதமாக வந்தாலும் ஆண்டவர் என்னை கொண்டு செல்வார் என்பதை நான் நம்பி நான் மெதுவாக செல்வேன். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை அவசரப்படாமல் மெதுவாக அமைதலாக செல்லும்பொழுது ஆண்டவர் அங்கே இருப்பார். ஒரே ஒரு காரியத்தை இந்த குறிப்பில் நான் சொல்ல விரும்புகிறேன். God is not very urgent in doing things. அவசரமாக நம்ம வாழ்க்கையில் காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவதல்ல. ஆண்டவர் மெதுவாக தான் செய்வார். பிரதர், சிஸ்டர், கர்த்தர் மெதுவாக தான் செய்வார். நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஓடலாம், அவர் மெதுவாக தான் செய்வார். சில பேரை பார்த்து நேராக இன்றைக்கி சொல்கிறாரு, ரொம்ப ஸ்பீடு, நீங்கள் இப்போவே செய்யணும். கர்த்தர் முட்டி போட்டு ஜோம் பண்ணுறேன், பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லுவார், நான் மெதுவாக தான் செய்வேன். நீங்கள் ஓடுறீங்களா, ஓடுங்க. நிறைய சோறுக்கு முட்டிட்டு விழுந்துருங்க, அப்புறம் நான் தூக்கி விடுறேன், காயத்தெல்லாம் கட்டுறேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ஓடிட்டுருக்காங்க. முட்டி 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 மோதி உடம்பு ஃபுல்லாக காயங்கள். கர்த்தர் கைவிட்டு விட்டார், அழுகிறாங்க, புலம்புறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காற்றை நான் தடுக்கும்படியாக அனுப்புகிறேன், மெதுவாக செல்லுங்கள். நீங்கள் எங்கே பறந்தாலும் கரைக்கு போய் சேர முடியாது. அந்த கப்பலிலே நான் இருக்கிறேன், நான் உங்கள் பிரயாணத்தை வாய்க்க செய்வேன். so that you will reach the shore with all purpose in your life. கடைசியான ஒரு தடையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் திசை மாறும்பொழுது நம்மை தடுக்கிறார். ஆதியாமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம், Genesis chapter 20, ஆதியாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாமம் 20:6. அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த வார்த்தையை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தடுத்தேன். I hindered you. அன்றைக்கு சொப்பனத்திலே கர்த்தர் அபிமெலேக்கோடு பேசுகிறார். பிலிஸ்டைன், பெலிஸ்த தேசத்தினுடைய அரசன் தான் அபிமெலேக்.
20ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் என்ன செய்கிறார்? பிரயாணம் பண்ணி எகிப்துக்குள்ளாக அவர் சென்று விடுகிறார். ஆபிரகாம் குறித்து இதே போல ஒரு சந்தர்ப்பத்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு பழக்கம், ஒரு ரொட்டீன் சொல்கிறது என்னென்னா, எங்கே போனாலும் ஒய்ஃப் என்ன சொல்லுவார்? சிஸ்டர்னு சொல்லுவார். ஒரு முறைப்படி ஒரு தங்கச்சி தான், ஹாஃப் சிஸ்டர் தான் அவங்க. அது பொய் இல்லை, ஆனால் பாதி பொய். ஹாஃப் லை ஹாஃப் ட்ரூத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாதி பொய் இருக்கும், பாதி உண்மை இருக்கும். அது உண்மை தான், ஆனால் அங்கே சொன்னது பொய் தான். அது உண்மை தான். ஸோ சில நேரத்தில் இந்த மாதிரி இந்த பாதி பொய் பாதி உண்மை சொல்லி மற்றவங்களை எல்லாரையும் மாட்டி விட்டுருவோம் நம்ம. ஒரு சிலர் சிரிக்கிறீங்க பாருங்கள், யோசித்து பாருங்கள். அது தேவையில்லாமல் சிலதை சொல்லி அபிமெலேக்கை மாட்டி விட்டுட்டார் கர்த்தர்கிட்ட. பாருங்கள், அந்த ராஜா என்ன செய்கிறார்? சாராளை அழைக்கிறார். பார்ப்பதற்கு சாராள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆகவே சாராளை அந்த அபிமெலேக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ளும்படியாக சாராளை அபிமெலேக்கு அழைக்கிறார். அந்த நேரத்தில் பாருங்கள், ஆண்டவர் எப்படி குறுக்கிடுகிறார், ஆண்டவர் எப்படி நமக்காக அவர் தடுக்கிறார் பாருங்கள். நம்ம சில நேரத்தில் தெரியாமல் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை கர்த்தர் மேலிருந்து பார்த்து அந்த இடத்துல ஒரு டேஞ்சர் ஃபார் ஆபிரகாமுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து. அன்றைக்கு அபிமெலேக்கு சாராளுக்கு ஏதாவது செய்திருந்தால் ஈசாக்கு வந்திருக்க மாட்டார், யாக்கோபு வந்திருக்க மாட்டார், அந்த பரம்பரையிலே அந்த ஜீனியாலஜிலே இயேசு கூட வந்திருக்க மாட்டார். ஆகவே கர்த்தர் யாரை பாதுகாக்க வேண்டும்? சாராளை பாதுகாக்க வேண்டும். ஆண்டவர் அன்றைக்கு கனவு அவனுடைய சொப்பனத்திலே தோன்றி, டோன்ட் டச் சாரா, சாராளை நீ தொடக்கூடாது, ஏனென்றால் அவள் இன்னொருவனுடைய மனைவி என்று சொல்லி ரொம்ப அழகாக இருக்கிறது 6ஆம் வசனத்தில். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை நான் தடுத்தேன். கர்த்தர் நம்ம பாவம் செய்யாதபடி நம்மை தடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அறியாமலே செஞ்சிடுவோம் சில நேரத்தில். நிச்சயமாக அபிமெலேக்கு உண்மை தெரியாது. ஆபிரகாம் சொன்னதை வைத்து அவர் அங்கே ஆபிரகாமுக்கு அவர் பணிவிடை செய்கிறார். சில நேரத்தில் அறியாமலே சில இடத்துல நாம் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை தடுக்கிறார். God brings a hindrance when we deviate in our deviation. நாம் சில நேரத்தில் திசை மாறி வழி மாறி நம்முடைய சொந்த செல்ஃபிஷ் ரீசன்ஸுக்காக செல்லும்பொழுது கர்த்தர் அந்த இடத்துல நம்மை பார்த்து நம்மை பாதுகாத்து நம்மை தப்பி விடுகிறார். God sees us, God shields us and spares our life. இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவார். ஆபத்திலே போய் ஆண்டவருடைய கோபத்தை பற்றி கொள்ளாதபடிக்கு, அங்கே பாருங்க கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு. அபிமெலேக்கை பார்த்து, அவன் ஒரு அந்நியன் ராஜா பார்த்து ஏன் இதை சொல்லுகிறார்? எனக்கு விரோதமாக நீ பாவம் செய்கிறார் என்றால் சாராளை நீ தொட்டிருந்தா அந்த சந்ததி மூலியமாக நான் வாக்கு தந்த பண்ணப்பட்ட ஈசாக்கு வர வேண்டும். யூ cannot டச் சாரா. இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய குடும்பத்தை ஒருவரும் தொடாதபடி, நாமும் பாவம் செய்யாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். ஆமேன். 5 தடைகளை குறித்து இந்த காலையிலே வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் விலக்கி காண்பித்தேன். நம்முடைய திசையிலே செல்லும்போது அவர் தடைகளை கொண்டு வருகிறார். நம்முடைய தன்மையிலே அவர் தடைகளை கொண்டு வருகிறார். நாம் தெரிவிக்கிற காரியங்களிலே மற்றவர்கள் சாபம் தெரிவிக்கும் போது அவர் தடைகளை கொண்டு வருகிறார். சில நேரத்தில் தாமதமாகும்போது அதில் ஒரு தடையை பார்க்கிறோம். சில நேரத்தில் திசை மாறி வழி மாறி செல்லும்போது தடைகளை நாம் காண்கிறோம். இந்த தடைகளை அகற்ற வேண்டும் என்று ஒரு நாளும் நீங்கள் ஜெபிக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய வழிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அந்த தடைகளை எதற்காக கொண்டு வருகிறார் என்றால் அந்த தடைகளுக்கு அப்பாலே இருப்பது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நாம் எழும்பி நிற்போம். ஆண்டவர் நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். The Lord orders the steps of a good man. நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர்
தடைகளை கொண்டு வந்து அந்த மனிதனை காப்பாற்றுகிறார். காரணம், அவனுடைய வழிகளிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். உங்கள் வழிகளிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். சகோதரனே, சகோதரியே, உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் பிரியப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். இன்றைக்கு கொஞ்சம் நம்ம எழும்பி நின்று ஒரு சில சிந்தனைகளை நாம் யோசிப்போம். இன்றைக்கு என் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருக்கின்றன? எந்த இடத்துல நான் தடையை பார்க்கிறேன்? எனக்குள்ளாக தடையை பார்க்கிறேனா? என் வழிகளிலே தடையை பார்க்கிறேனா? எதிர்காலத்திலே தடையை பார்க்கிறேனா? சில நேரத்தில் அந்த தடைக்காக நீங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த தடை நீங்காமல் இருக்கும். பல மாதங்கள், பல வருஷங்கள் அந்த தடை அப்படியே இருக்கும். ஒருவேளை கர்த்தர் அதை தடை செய்வார். நம்ம ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் தடை செய்வார். பவுலுக்கு கர்த்தர் தடையை கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகாதபடி பீலையாம் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே சாபம் விடாதபடி கர்த்தர் தடையை கொண்டு வந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் அநேக தடையை கொண்டு வருவதற்கு காரணம், சகோதரனே, சகோதரியே, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க திருமணத்தில் இந்த தடைகள் வரலாம், உங்க பிசினஸ்ல தடைகள் வரலாம். இவ்வளவு முயற்சி எடுத்தும் ஆண்டவரே ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த காரியங்கள் என்று கேட்கிற அளவுக்கு நாம் தடைகள் இருக்கலாம். கோபங்கள் தடைகளாக வரலாம். ஒருவேளை வீடுகளிலே கணவன்மார்கள் மிக கோபப்படலாம், மனைவிமார்கள் கோபப்படலாம், பிள்ளைகள் கோபப்படலாம். கர்த்தர் அந்த கோபத்திலே பொல்லாப்பு நடக்காதபடி கர்த்தர் தடையை கொண்டு வருவார். தாவீதோடு இருந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, don't keep opening closed doors in your life. மூடப்பட்ட கதவுகளை நீ திறக்க முயற்சிக்காதே, ஏனென்றால் அதை மூடினது நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய நன்மைக்காக உங்கள் வாழ்க்கையின் திசையை நான் மாற்ற விரும்புகிறேன். ஒருவேளை தப்பான டைரக்ஷன்ல நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க, ஆண்டவரே நான் போற டைரக்ஷன்ல எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே, இதை தானே நான் எப்பொழுதும் செய்கிறேன், ஆசியாவுக்கு தானே நாங்கள் எப்போதும் வந்தோன்னு பவுல் சொன்னார். இல்லை இல்லை, you have to go to Macedonia. நீ இன்னொரு தேசத்திற்கு செல்ல வேண்டும், உன் திசையை மாற்று, தடையை நான் தான் கொண்டு வந்தேன். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே இந்த தடைகள் என் வாழ்க்கையில இருந்தால் நான் என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய விருப்பம் அல்ல, ஒருவேளை என் விருப்பம் இந்த தடைகளெல்லாம் தாண்டி போகணும் என்று, ஆனால் கர்த்தர் தான் இந்த தடைகளை கொண்டு வருகிறீர். நான் அமைதியா இருப்பேன். I will be quiet, I will be calm. நான் அமைதியா இருப்பேன். கர்த்தருக்கு அமைதியா இருந்து என் குறைகளை கர்த்தரிடம் சொல்லுவேன். என் அழுகையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். என்னுடைய மன கதறல்களை கர்த்தருக்கு சொல்லுவேன் என்று நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். உங்க வழிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே நின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே நின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் நிறுத்துவார்.
ஆண்டவர் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துவார். பிரதர் சிஸ்டர், உங்கள் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். சில நேரத்தில் தடைகளை கர்த்தர் கொண்டு வருகிறார். சில நேரத்தில் காரியங்களை அசைவதில்லை. சில நேரத்தில் காரியங்களுக்காக நம்ம வருத்தப்பட்டும் அங்கேயே நிற்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் எல்லாம் நன்மைக்காகவே கர்த்தர் செய்வார். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வழிகளிலே பிரியப்படுகிற தேவன். உங்க வழியிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். சில காரியங்களை நம்மால் மாற்ற முடியாமல் இருக்கும் பொழுது, ஆண்டவரே, என்னால் ஒன்றும் மாற்ற முடியவில்லை, என்னுடைய முயற்சி தோல்வியிலே முடிகிறது கர்த்தாவே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு முற்றுமாக ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் தடைகளை ஆசீர்வாதமாக மாற்றுவார். தடைகள் என்று நாம் நினைப்பதை கர்த்தர் ஆசீர்வாதமாக நமக்கு வெளிப்படுத்துவார். நில் என்று கர்த்தர் சொன்னால், இல்லை என்று கர்த்தர் சொன்னால் அதற்கு காத்திரு என்று ஒரு அர்த்தம். ஏனென்றால் கர்த்தர் உங்கள் பக்கத்திலே நிற்கிறார். ஆண்டவர் பவுலோடு கூட பக்கத்திலே கப்பலிலே இருந்தார். ஆண்டவர் பவுலோடு கூட ஊழியத்திலே பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சாபங்கள் வரும்போது கர்த்தர் அங்கே நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் தெரியாமல் ஏதோ வாயிலே பேசும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட நின்று கொண்டிருந்தார். சகோதரியே, சகோதரனே, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் அவசரப்படுகிறீர்கள்? ஏன் நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதை நீங்கள் கண்களை திறந்து பாருங்கள். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவில்லை. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகி செல்ல மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். காதுகளிலே வார்த்தைகள் விழுகின்றன, தூஷண வார்த்தைகள் விழுகின்றன, நம்மை குறை சொல்லும் வார்த்தைகள் விழுகின்றன, நம்மளை குழப்பும் வார்த்தைகள் விழுகின்றன. ஆனாலும் இன்ற காலையிலே கர்த்தர் திகையாதே என்று சொல்லுகிறார். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்த தேவன் கர்த்தர் உங்களுக்காக அதை நிறைவேற்றுவார். அவரை நம்பி நீங்கள் செல்லுங்கள். அவரை பற்றி பிடித்து உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்லுங்கள். தடைக்கற்கள் படிக்கற்களாக உங்கள் வாழ்க்கையிலே மாறும். இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடை கற்களை கர்த்தர் படிக்கற்களாக மாற்றுவார். Just look at his face. Just look at his direction. நம்முடைய சுபாவத்தை மாற்றுவார். நமக்கு பிடிக்காத சுபாவங்கள் உங்கள் இருதயத்தில் இருந்தால் கர்த்தர் தடை கொண்டு வந்து நம்மை மாற்றுவார். தாவீது அவ்வளவு கோபப்பட்டு அவ்வளவு உக்கிரத்தோடு போனாலும் அவன்தான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக இருந்தான். நீங்கள் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய காரியங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். Let's commit all our family, all our things unto God. நான் ஜெபம் பண்றேன். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நல்ல மனிதனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற தேவன், அவனுடைய வழிகளிலே பிரியப்படுகிற தேவன் நீர். எங்க வாழ்க்கையிலே பிரியப்படுகிற தேவன் நீர். எங்களுடைய வழிகளிலே பிரியப்படுகிற தேவன் நீர். எங்கள் வழிகளிலே எங்களுக்கு முன்பாக செல்கிற தேவன் நீர். எங்களை விட்டு ஒரு நாளும் விலகாத தேவன் நீர். இந்த நாளிலே கர்த்தாவே, தடைகள் என்று எங்கள் மனதில் இருக்கிறது. எங்கள் மனதிலே பிசாசு தடைகளை கொண்டு வருகிறான் என்று எவ்வளவு நாட்கள் சலித்து போயிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நீர் எங்களோடு கூட நீர் பேசுகிறீர். சில நேரத்தில் எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, எங்களுடைய முன்னேற்றத்திற்காக, எங்களை சரியான வழியிலே நடத்தும்படியாக, எங்களுக்கு ஆலோசனை தரும்படியாக, எங்களோடு கூட பெரிய எதிர்காலத்தை தரும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக
நீர் எங்களுக்கு முன்பாக தடைகளை வைக்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டு எங்கள் கர்த்தரை நாங்கள் நம்ப எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் கண்களை திறந்தருளும். எங்கள் மனதில் உணர்வுள்ள மனதாக எங்களை மாற்றும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிபர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, குடும்பமாக ஆசீர்வதியும். இன்றைக்கு அவங்க இருதயத்தில் இருந்து இருக்கும் குமுறல்கள், இருதயத்தில் இருக்கும் எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு ஆண்டவர் பதிலளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவன் நல்லவர், எங்கள் தேவன் வல்லவர், எங்கள் தேவன் எங்களுக்கு முன்பாக செல்கிறீர். இந்த வாரத்திலே அநேக காரியங்களை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை தாரும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றியோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும். ஒவ்வொரு மேலும் உடைய கரம் அமரட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.